சட்டம் சார்ந்து நீங்க பேசிட்டு வர்றீங்க. இன்றைக்கு செக் வழக்குகள் பற்றி கொஞ்சம் சொல்லலாமா? செக்கு மோசடி வழக்குகளை பற்றி நம்ம சொல்கிறதுல ரொம்ப அவசியம் வாய்ந்ததாக இருக்குது. அதனால் அதை பற்றி நீங்கள் கேட்கலாம். சரி. பொதுவாக செக் கொடுத்து பணம் வாங்குதல் என்பது பற்றி சொல்லுங்க சார். உண்மையிலேயே சாமானிய மக்கள் தான் நிறைய கடன் வாங்குறதுல அடிபடுவாங்க. பெரிய அளவில் நிறுவனங்கள் நடத்துகிறவங்களுமே கடன் வாங்குவாங்க. அதில் கடன் வாங்குறதுல 3 விதமாக நம்ம எழுதி வாங்குவோம். ஒன்று ப்ராமிசரி நோட்டு கொடுத்து வாங்குவாங்க, அல்லது செக்கு கொடுப்பாங்க. அது இன்றைக்கி ஜிபே எல்லாம் வந்தாச்சு, அக்கௌண்ட்லேயே போட்டு விட்டு வாங்குவாங்க. இதில் இன்றைக்கும் நடைமுறையில் செக்கு கொடுத்து வாங்குறதுங்கிற நடைமுறை இருக்குது. அந்த செக்கு கொடுத்து பணம் ஒருத்தர் வாங்கிட்டார், கடன் வாங்கிட்டாருன்னா அந்த செக்கை எம்டியாக கொடுத்துருந்தா கூட, ஃபில்லப் பண்ணாமல் கொடுத்துருந்தா கூட, கையெழுத்து போட்டு ஒரு ஏங்கிற நபருடைய செக்கு பிங்கிற நபர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, பிங்கிற நபர் அதில் ஃபில்லப் பண்ணி தொகையை எழுதி பூர்த்தி பண்ணி அதை கலெக்ஷன் போட்டுக்க முடியும். அதனால் செக்கை ஒருத்தர்கிட்ட கொடுத்து கடன் வாங்கிட்டாலே அவர்கிட்ட கைதி போல தான் நினச்சிக்கணும். அந்த அளவுக்கு ஒரு கிரிமினல் குற்றத்தில் நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் செக்கு கொடுத்து பணம் வாங்குறது அப்படிங்கிறது. செக் பவுன்ஸ் ஆனால் என்ன ஆகும்? செக்கு பவுன்ஸ் ஆகுறது அப்படின்னா, யார் கடன் வாங்கியிருக்கிறாரோ செக்கை கொடுத்து அவர் குறிப்பிட்ட காலத்தில் அந்த கடனை தராத டயத்தில் அந்த செக்கில் இருக்க வேலிடிட்டி டேட்டு 3 மாதத்துக்குள்ளாக அந்த கடன் கொடுத்தவர் என்ன செய்வார்னா, யார் ஹோல்டராக செக்கை வச்சுருக்காரோ அவர் வங்கியில் கலெக்ஷன் போடுவார். அப்போ செக்கு யாருடையதோ அவருடைய வங்கி கணக்கில் போதிய பணம் இல்லாமலோ அல்லது அக்கௌண்ட்டு க்ளோஸ்டுன்றோ திருப்பி வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் பவுன்ஸுன்னு சொல்லுவாங்க. இன்சஃபிஷியன்ட் ஆஃப் ஃபண்டுன்னு வரலாம், அல்லது அக்கௌண்ட்டு க்ளோஸ்டுன்னு வரலாம். அப்படி வருகிற பொழுது அதுதான் பவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அப்படி பவுன்ஸ் ஆயிடுச்சுனாலே அது நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டின் படி தண்டனைக்கூடிய ஒரு குற்றமாக இருக்கும். கொடுத்த செக்கு காணாமல் போனால் என்ன ஆகும்? கொடுத்த செக்கு காணாமல் போயிட்டா அந்த நடவடிக்கை எடுக்கிறதுல சிரமம் இருக்கும். அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக அவர் கலெக்ஷன் போட்டு பவுன்ஸ் ஆகி அந்த பணம் தர வேண்டியவருக்கு நோட்டீஸும் அனுப்பி செக்கு வழக்கும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணி முதல்ல ஸ்வான் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறப்ப நீதித்துறை நடுவரால் இந்த அசல் செக்கு என்னால் சரிபார்க்கப்பட்டு திருப்பி புகார்தாரரிடமே திருப்பி கொடுக்கப்பட்டது என்று மேஜிஸ்ட்ரேட் கையெழுத்து போட்ட பிறகு அந்த செக்கு காணாமல் போச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் வழக்கிடுவதற்கு முன்பாகவே கொடுத்த செக்கு காணாமனா அந்த யார் பணம் கொடுத்தவரோ அவர் நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏன்னா செக்கு மோசடி வழக்கை பொறுத்த மட்டும் நடவடிக்கை எடுக்கணும்னா கட்டாயமாக கொடுத்த அசல் செக்கு கடைசி வரையில் வழக்கு முடிகிற வரையில் இருக்கணும். செக் மோசடி வழக்குகள் தண்டனை பற்றி கூறுங்க. செக்கு மோசடி வழக்குகளில் தண்டனை 2 ஆண்டுகள் வரைக்கும் குறைஞ்சது கொடுக்க முடியும். இது ஒரு காம்பவுண்டபிள் கேஸ் தான். எத்தனை லட்ச ரூபா பணம் வாங்கியிருந்து கொடுத்துருந்தாலும் கூட அவர்களுக்குள்ள சமரசம் ஏற்பட்டால் வழக்கை வாபஸ் வாங்கிக்கலாம். ஈவன் முதல் நிலையில் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் தண்டனை கொடுத்து அதை அப்பீல் ஹைகோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அதற்கு மேலே சுப்ரீம் கோர்ட்டுக்கே எடுத்துக்கிட்டு போனால் கூட அங்கே கூட தண்டனைக்கு பிறகு கூட காம்ப்ரமைஸ் பண்ணி வழக்கை செட்டில் பண்ணிக்கலாம். குறைந்தபட்சம் 2 ஆண்டு வரைக்கும் தண்டனை கொடுக்க முடியும். செக் வழக்குகள் விசாரிக்க எந்த நீதிமன்றம்? செக்கு வழக்குகளை எத்தனை லட்ச ரூபா செக்கில் பூர்த்தி பண்ணியிருந்தாலும் அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கக்கூடிய தாலுகா லிமிட்டில் இருக்கக்கூடிய குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றங்கள் தான் அதை விசாரிப்பாங்க. அதுக்கு அப்பீல் தான் ஹைகோர்ட்டு. அதுக்கு அப்பீல் செஷன்ஸ் கோர்ட்டு போகிறோம். செஷன்ஸ் கோர்ட்டுக்கு பிறகு ஹைகோர்ட்டு போகிறோம். அந்த சூழ்நிலைகளில் அப்பீல் போய்க்கலாம். இந்த நீதித்துறை நடுவர் நீதிமன்றங்களில் வழக்கெடுக்கிற பொழுது அங்குமே சமரசம் ஆகிக்கலாம், அப்பீல்லையும் சமரசம் ஆகிக்கலாம். ஏற்கனவே சொன்னேன். ஆனால் ஒரு செக்கு வழக்குகளை பொறுத்த மட்டும் அதை பற்றி ஒரு எச்சரிக்கையான ஒரு பதிவு என்னன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு நபர்கிட்ட நம்மளோட செக்கு போயிட்டாலே அந்த விஷயத்தில் குற்றவியல் விசாரணை நடைமுறையிலேருந்து நம்ம தப்பவே முடியாது. அதனால் செக்கு கொடுக்குற விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம செக்கை எம்டியாக ஒரு இடத்துல வைக்கிறதோ அல்லது கையெழுத்து போட்டுட்டு ஒரு இடத்துல வைக்கிறதோ, சில்லறை செக்கா ஒரு இடத்துல கொடுக்குறக்கா கொண்டுட்டு போயிட்டு மடித்து ஒரு இடத்துல வச்சிடுறதோ அந்த மாதிரிலாம் வச்சுக்கூடாது. ஏன்னா ஒரு நபருடைய கையெழுத்து தெரிஞ்சால் 2-3 முறை அதே மாதிரி போட்டு பழகினாலே அவருடைய கையெழுத்தை ஒருத்தர் போட்டுற முடியும். அதனால் எந்த சூழ்நிலையிலையும் இந்த மாதிரி பணம் கொடுத்து வாங்கக்கூடிய ப்ராமிசரி நோட்டோ செக்கோ எம்டியாக இருக்கிற பேப்பர்களை வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்கிற இடத்துலையோ ஒரு பொதுவாக தெரியாமலோ எங்கேயும் கவனக்குறைவாக வச்சா கூட அதையும் கூட நமக்கு எதிரானவர்கள் எடுத்து பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் செக்கு கொடுத்து பணம் வாங்குகிற விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.